Our school has a high-tech lab for learning. We also have a smart TV classrooms to study lessons. Teachers show us lessons using a projector screen. It helps understand lessons easily. Soon our school will have a robotic classroom. We are very excited to learn robotics. New classrooms are also going to be built in our school. Our school growing to become better every year. I am very happy to study in my school. I am very proud of in my school. Thank you. Very good. Excellent, Sai Krishna. Tamil speech by Dhanushri. சங்கத்தில் வளர்ந்தவளே, சந்ததி சந்ததியாய் வளர்பவளே, தேனினும் இனியவளே, என் கட்டி கரும்பே, கருப்பட்டி இனிப்பே, அன்பே ஆறுகிறே, அன்னை தமிழே, முதலில் உம்மை வணங்கி தலைமை விருந்தினர் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆணிவேர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி முடித்து பேசுகிறேன். என் தலைப்பை பிடித்து என்னை இங்கு பேச அழைத்த ஆசிரியர் அவர்களே, உங்கள் அழைப்பில் மகிழ்ந்து என் தலைப்பை புரிந்து என் பேச்சில் தரப்போகிறேன் சிறு விருந்து. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லா உயிர்களும் பிறப்பால் ஒன்றுதான், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை என்று கூறிய வள்ளுவரை அறிய முடிந்தது அந்த கல்வியால் தான். முழு சமுதாயத்தையும் சமத்துவமாய் மாற்ற தேவை கல்விதான். சாதி மதம் இனம் என்ற சகதிக்குள் விலை இருந்த மனிதர்களை கைகொடுத்து சமத்துவமாய் கரையேற்றியது கல்விதான். கல்வி மட்டுமே நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கும், மாற்றத்தை ஏற்படுத்தும். அதில் மாற்றமே இல்லை. நான் நம்புகிறேன். நான் எல்லா மேடைகளிலும் பேசும் ஆற்றலை எனக்கு அளித்தது கல்விதான். இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி, எண்ணும் எழுத்தும் கண் எனத்தகும் கொன்றை வேந்தன். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்று என்கிறது நருந்தொகை. பிச்சை எடுத்தாவது படி என்பதுதான் பொருள். கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது என்கிறது விவேக சிந்தாமணி. கொடுத்தாலும் கல்வி பெருகும் அரும்பரிசு, பிள்ளைக்கு 1000 மீதலிலும் பெரும்பரிசு கல்வி என பேசு. உங்கள் குழந்தைக்கு எத்தனை விலை உயர்ந்த பரிசுகள் கொடுத்தாலும் பெரிய பரிசு கல்விதான். அந்த கல்வியை கொடுக்கும் ஆசிரியர் அவர்தான் எனது விருப்பம். நான் ஆசிரியரானால் முழு சமுதாயத்தில் சமத்துவத்தை கொடுப்பேன். தனித்திறமையை கண்டறிந்து மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை அளிப்பேன். படிக்காமல் அவர் ஜெயித்தார் இவர் ஜெயித்தார் என்று 10 பேரை கூறுவார்கள். ஆனால் அவர்களால் 11வது ஆளை ஒருவரை கூட கூற முடியாது. கல்வியால் உயர்ந்தவர் பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆகவே நான் உங்கள் செவிக்கு கொடுத்த சிறுவிருந்து உங்கள் மூளையில் அமர்ந்து கல்வியால் உயர்ந்து வாழ்வோம் அனைவரும் சிறந்து. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். தனுஸ்ரீ, யார் கூறினார்கள் ஆண் மட்டுமே பாரதி என்று? எங்கள் பள்ளியினுடைய பெண் பாரதி, அவளுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்க.